வணக்கம். இது துளாராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். துலாத்துக்கு 9ஆம் இடமான மிதுன வீட்டில் வருகிறார். துலாத்துக்கு 9 கூடிய புதனும் 12 கூடிய புதனும் யோகத்தை ஏற்படுத்துவார். யோகமான வீட்டில் குரு அமர்ந்தால் அந்த கிரக யோகம் அதிகமாகும், சுப யோகம் அதிகமாகும். குரு பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார். ஆக அவர் பார்க்கின்ற பாதத்தை ஜென்ம ராசியை பார்த்து விடுகிறார். அதனால் அது துலாத்துக்கு 10ஆம் இடம். ஆக ஜென்ம ராசியை பார்ப்பதால் தொழில் உயர்வு ஏற்படுத்திவிடும். அரசு தொழில், தனியார் தொழில், சம்பள தொழில், அடிமை தொழில், தரகு, கமிஷன், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்களுக்கு மிகையான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுகூல பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தொழில் மாற்றத்தாலும் தொழில் முன்னேற்றத்தாலும் ஏற்படுகின்ற பலன்கள் இவையெல்லாம் சிறப்பாக அமையக்கூடும். வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ஜென்ம 10ஆம் இடத்தை பல தொழில் வசதி ஏற்படுத்திக் கொடுவதால் கடன் வாங்கி வீடு கட்டலாம். ஏற்கனவே பழைய சொத்துக்கள் இருந்தால் புதுப்பித்து வீடு கட்டலாம். திடீரென்று உங்களுடைய சேமிப்பை எல்லாம் ஒன்று சேர்த்து நகை கடன், சொத்து அடமான கடன் வைத்து இன்னொரு சொத்து வாங்கலாம். ஆக சொத்து வாங்குகின்ற காலகட்டங்களாக அந்த குரு பகவான் சிறப்பு பலனை தருகிறார். தெய்வ அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தேக ஆரோக்கியம் மேன்மை அடையும். உடலில் ஏதாவது பிணி அவஸ்தைகள் இருந்தால், பீடை அவஸ்தைகள் இருந்தால் நிவர்த்தியார். நரம்பு சார்ந்த கோளாறு, இதய சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இது ஆண்கள் என்றாலும் சரி, பெண்கள் என்றால் வயிறு சார்ந்த உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஆண்கள் என்றால் இறுதி சம்பந்தமான பிரச்சனை, இரத்த சம்பந்தமான பிரச்சனை, சுகர் சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தியாகும். முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகளால் நிவர்த்தியாகும். ஆக மருத்துவம் குறையும், நோய் குறையும், கடன் தீரும். கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி தொழில் செய்யலாம். ஒரு அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் கடன், வார கடன், தவணை சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏனென்றால் 3ஆம் இடம் திருவிழா ஸ்தானத்தையும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிற்றின்ப ஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் அநேகமாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் 20-25 வயது உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர் என்று அதிர்ஷ்ட வாய்ப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையக்கூடும். ஆக துளாராசிக்கு சிறப்பான பலன் என்னவென்றால் 6ஆம் இடத்தில் சனி மறைந்த ராஜயோகத்தை தருகிறார். 9ஆம் இடத்தில் குரு பார்க்கின்ற இடத்தை சுத்தம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது, அதுவும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆக சொத்து சிக்கல் நிவர்த்தியாகும். புதிய சொத்து வாங்குகின்ற யோகமான காலகட்டங்களாகும். ஆக அனைத்து விதமான தொழிலும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக சிறு தொழில் முதல் கொண்டு அன்றாடம் சம்பள தொழில், தினச்சம்பளம் முதல் கொண்டு மாதாந்திர வருவாய், லாப வருவாய் இவையெல்லாம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிறுவனங்களில் செய்கின்ற வணிகம், இன்வெஸ்ட்மெண்ட் இவையெல்லாம் மேன்மையடையும். ஷேர் மார்க்கெட்டிங், LIC இன்னும் இதை சார்ந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு அபரிதமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக துளாராசிக்கு தொழில் ஸ்தான ஜென்ம சந்திரனை பார்ப்பதால் மிகையான ராஜயோக பலனை தருவதால் அனைத்து வயதினருக்கும் சிறப்பான யோகம், கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டங்களாகும். ஆக கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும். இவையெல்லாம் சிறப்பாக அமைவதற்கு வழிபாடு தொடர்ச்சியாக நான் சொல்வேன். தொடர்ந்து காணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.